வணக்கம். இந்த அதிமுகவும் பாஜகவும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா நான் 2019லேருந்து 20 வரைக்கும் திமுகவுடைய அரசியல் அது டெய்லி ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். எதுனாச்சும் ஒரு அறிக்கையோ அல்லது மாவட்ட தலைநகரில் ஏதோ ஒரு போராட்டமோ, அது 8 வழிச்சாலையிலேருந்து பொள்ளாச்சி சம்பவத்திலேருந்து சாத்தான்குளம் பிரச்சனையிலேருந்து நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனையிலேருந்து எத்தனையோ வச்சு ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது, மக்களுக்காக கேட்கக்கூடிய அவ்வளோ விஷயம் இருக்குது. பாஜகவும் அதிமுகவும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஒரு போராட்டம் நடத்துறதில்ல, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்ற அளவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறதில்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமியாவது அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க, விவசாயத்துறை சார்ந்தவங்கள வச்சு கூட்டம் போட்டு பேசுனாங்க. ஆனால் பாஜக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆடிக்கு ஒரு தடவை மக்கள் யாத்திரைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போனாங்க, அது அப்போ. இப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இன்னும் 10 மாதம் காலம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் தளத்தில் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி ஒரு பதிவு போட்டால் சரி மக்கள் பிரச்சனை முடிஞ்சிடுமா? இது ஒரு காமெடி வரும்ல, இத்தனை அமளி துமளி இங்கே நடக்குது, ஒருத்தர் யாரா வேண்டாம் அம்மியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்றாங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பிரச்சாரமும் செயல்பாடுகளும். 10 மாதம் இடைவெளி தான் இருக்குது, ஆட்சிக்கு வரணும்னு கொஞ்சமாவது யோசனை இருந்தால் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்னி அது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியான ஒரு குற்றம், அதெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். 2வது, தினமும் ஒரு கொலை குற்றம், பாலியல் குற்றம், சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஆக்கிரமிப்பு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அரசியல் நான் சொல்லிட போகிறது கிடையாது. ஏன் நீங்கள் சும்மாவே இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல. அதிமுக ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ணுங்க, கூட்டம் போடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஏதோ ஒன்றும் சரியில்லை.